வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. யோ, இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு வாங்க. தம்பி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு உட்கார்ந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி பார்த்தீங்களா? இல்லை, இவனுங்களுக்கெல்லாம் நிஜமா வேற ஏதாச்சும் வேலை இருக்கா இல்லையா, இல்லை சும்மா இப்படி பேசணுன்ட்டே வராங்களான்னு எனக்கு புரியல உண்மையிலேயே. சார் எப்படி டான்ஸ் ஆடினார் பார்த்தீங்கல்ல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம தலைவர் தளபதி அவரோட டான்ஸ் என்ன, ஸ்க்ரீனில் அவரோட மாஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். அவரோட டான்ஸை மிஸ் பண்ண போகிறோமே அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி லைட்டாக அந்த ஸ்டேஜில் க்யூட்டாக ஒரு டான்ஸ் போட்டார். அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு ஒரு ஹாப்பினஸ். ஏங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை நான் கேட்குறேன், ஏன் அவங்க மனசுங்க இல்லையா? ஆனால் இதில் காமெடி என்னென்னா, ரொம்ப கட்சிக்காக போராடி ரொம்ப சின்சியராக எப்படி சொல்கிறது, ரொம்ப மக்களுக்காக போராடின ஒரு போராளி பேசுவான் இல்லையா, அந்த மாதிரி இவர் பேசினுக்கிறாரு. இவர் எப்படி ஆடினுக்கிறாரு பார்த்தீங்கள? அவ்வளோ பெரிய மேடையில் தாக்க புக்குன்னு தாவக்கில் டான்ஸ் ஆடின மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நீ எல்லாம் என் தளபதி பற்றி பேசலாமா? சொல்லு.